தனுஷ் கடவுள் முருகருடைய அறுபடை கோவில்களில் ஒன்று தான் திருச்செந்தூர். திருச்செந்தூரில் இருக்கிற முருகருடைய சிலை ஏன் இப்படி இருக்குன்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு காரணம் 1948ஆம் ஆண்டு டச்சுக்காரங்க தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வராங்க. அந்த டைமில் திருச்செந்தூரை திருமலை நாயக்கர் தான் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. திருமலை நாயக்கருக்கும் டச்சுக்காரர்களுக்கும் ஒரு பெரிய போர் ஏற்பட்டு அதில் திருமலை நாயக்கர் தோற்கடித்து டச்சுக்காரர்கள் வெற்றியும் அடைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகர் கோவிலில் இருக்கிற ஐம்பொன் சிலைகளை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது கடல் கொந்தளிக்கும் பெரிய அளவில் மழையும் ஏற்படுது. இந்த முருகர் சிலையுடைய சக்தியினால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு பயந்து போன அவங்க அந்த முருகர் சிலையை நடுக்கடல்லையே போட்டுட்டு போயிடுறாங்க. இது நடந்து பல வருடங்களுக்கு பிறகு வடமலையப்ப பிள்ளை அப்படிங்கிற ஒரு முருக பக்தருடைய கனவுல தோன்றி என்னுடைய சிலை நடுக்கடல்ல இருக்கு அப்படிங்கிற இடத்தையும் கண்டுபிடிக்கிற வழியையும் காட்டுறாரு. நடுக்கடல்ல எலுமிச்சை பழம் எதுக்கும் அது மேல கருடன் பரப்பான்ற குறிப்பையும் கொடுக்குறாரு. அடுத்த நாள் காலையில் ஊர் பொதுமக்களில் ஒரு சிலரை கூப்பிட்டுக்கிட்டு நடுக்கடலுக்கு அவர் போகிறாரு. அப்போது எலுமிச்சை பழம் எடுக்கிற இடத்துல கருடன் பறக்கிற இடத்துல நான் இருக்கேன்னு சொன்னதுனால அந்த இடத்துல குதித்து முருகர் சிலையை மீட்டு எடுக்கிறாங்க. கடல்ல இருந்து மீட்டெடுத்த நம்ம முருகருடைய சிலையை அடுத்த நாள் திருச்செந்தூர் கோவிலில் பிரதிஷ்டை செய்கிறாங்க. அதனால தாங்க நம்ம முருகருடைய சிலை பல வருடங்களாக உப்பு தண்ணியிலேயே இருந்ததுனால தான் அவருடைய முகம் சிதைந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள்.